இப்போ பார்த்தாலும் காலையில் இன்னைக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, என் பலவீனம், எனக்கு இது இல்லை, அது இல்லை, அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களா? இது இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்மளை திருப்தி ஆக்குவதில்லை. எப்போதும் சோர்வு தான். சமாதானத்தை எடுத்து போட்டுரும். பாவத்தினுடைய கிரியைகளை விதைச்சி விட்டுரும். ஆகையால் இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? கொலேசியர் 3வது அதிகாரம் 2வது வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். நம்ம பூமியில் உள்ள காரியங்களே பார்த்து 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 மனம் அடிவாயிட்டு, மேலானவை வலிமையில தேவனுடைய மகிமையை பாருங்க, மகத்துவத்தை பாருங்க, அவருடைய கிரியைகளை பாருங்க. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்யும்போது உங்க ஆத்துமா வாழ்வது போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பீங்க. நீங்க பூமியில் உள்ளவைகளை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சமாதானம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையாக எப்பொழுது துக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்க வேண்டியது இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை படி கீழ்ப்படிந்து மேலானவைகளை நாடுங்கள். கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஆமென்.